ஹாய் ஹலோ வணக்கம். லேட்டாக வீடியோ போடுறதுக்கு சாரி, ஓகேவா? ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ மீன் வாங்க போயிருந்தேன், கெஸ்ட்டு வந்திருக்காங்க. மீன் வாங்க போயிருக்கோம். மீன் ஒன்றுமே கிடைக்கல. அதனால் மத்தி மீன் தான் வாங்கிட்டு வந்தோம். மத்தி மீன் தான் 1 kg. அதை கொஞ்சம் பொரிச்சிட்டு கொஞ்சம் குழம்பு வைக்க போகிறோம், அவ்வளோதான். அதுவும் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஸ்டைலில் குழம்பு வைக்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், நாகர்கோவில் ஸ்டைல்னால் மீன் குழம்புலே பெஸ்ட்டானது நாகர்கோவில் ஸ்டைல் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எந்த இடத்துலையும் மாற்றம் இல்லை. மீன் குழம்பு பார்த்திங்கன்னா வறுத்தரைச்ச மீன் குழம்பு. ஸோ வறுத்தரைக்கலாம் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. நான் போட்டது பார்த்திங்கன்னா ஜீரகம் போட்டேன், பெரிய உள்ளி, சின்ன உள்ளி இல்லை, பல்லாரி வெங்காயம் தான் போட்டேன், சின்ன உள்ளி இல்லை. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பல்லாரி வெங்காயம் போட்டிருக்கேன். அடுத்து பாதி தக்காளி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கறி லீவ்ஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா வறுத்துட்டு மசாலா அரைச்சிட்டு அதை குழம்பா கொட்டி வச்சுட்டேன். ஒரு 5 செகண்ட் மட்டும் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வறுக்கும் போதே அதோட மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வீடு ஃபுல்லாக மணந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் வறுத்தேன். அப்பா சொல்லவே தேவையில்லை. நாட்டில் எச்சி ஊறுது, எப்படா சாப்பிடுன்னு தோணுது. அதனால் உண்மையிலேயே நல்லா இருக்குது குழம்பு பார்த்திங்கன்னா. இப்போ வாங்க அந்த குழம்பு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். தேங்காய் துருவல், அதுக்கடுத்து வெள்ளைப்பூடு, நெக்ஸ்ட்டு தக்காளி, அடுத்து பெரிய உள்ளி, பல்லாரி போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் போடல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி, அதுக்கடுத்து சீரகம் போட்டிருக்கேன். ஆமாம், நான் சின்ன உள்ளி போடலாம், பெரிய உள்ளி போட்டிருக்கேன், அவ்வளோதான். போட்டு நார்கோல் ஸ்டைலில் மீன் வைக்க போகிறேன். இந்த இதில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு முழுசாக போட்டிருக்கேன். சின்ன பூண்டு தான், ஆனால் முழுசாக தோலோட போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வறுத்தரைச்ச மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மத்தி மீன் தான். ஸோ மத்தி மீன் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி சரிச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மாங்காய் இருக்குது. இதை போட்டு குழம்பு வைக்க போகிறோம். இதை பேஸ்ட்டாக ஆச்சு உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மத்தி மீன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாகர்கோவில் ஃபேமஸான இந்த மத்தி மீன் குழம்பு. மத்தி மீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வறுத்தரைச்சி வைக்கும்போது ரொம்ப மணமாக இருக்கும், சுவையாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா தாளிக்கும் போது கொஞ்சம் வெளிச்சொண்டை, அதாவது தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்தோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதை குழம்பு பார்த்திங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அந்த கடுகு, அரிசி கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், அதுக்கடுத்து கொஞ்சம் ஜீரகம், அதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சது. வெங்காயத்தூள் போட்டிருக்கேன். குழம்பு பாருங்கள், சூப்பராக இருக்குது குழம்பு. இந்த பக்கம் பாருங்கள், வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடலாம், எக்ஸ்ட்ரா எதுவும் போடலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்கா? பாருங்கள், குழம்பு அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது குழம்பு. பார்த்திங்கன்னா மணக்க வீடே மணக்குது, நல்லா இருக்குது. அந்த வறுத்து அந்த ஸ்டைலில் வச்சோம்னா, ஏற்கனவே வச்சுருக்கேன். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி சேர்த்துருக்கேன், இஞ்சி சதை சேர்த்துருக்கேன். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா வாயு முதுகு பிடிக்கும் அந்த மத்தி மீன். ஸோ அதனால் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக இருக்கா? செம்மையாக இருக்கும். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், உடையாது மீன், உடையாது. சூப்பராக குழம்பு. பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கும் குழம்பு. வாவ், பாருங்க, மீன் நல்லா இருக்கும். நல்லா வத்தட்டு காமிக்கிறேன். மீனை திருப்பி விட்டுடலாமா? பாருங்கள், திருப்பி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள், குழம்பு தவறெல்லாம் கொதிக்குதான், சூப்பராக இருக்குது. பாருங்கள், செம்மையாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். லேசையில் செஞ்சு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் செய்யுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much. Bye bye.